வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசம், அப்புறம் புதினா தொகையல், பீட்ரூட் தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கடலை மாவு சட்னி, அதாவது பாம்பே சட்னின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ரசத்துக்கு நீங்கள் தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதை நல்லா கையில் கசக்கிட்டு வெறுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, அடுப்பில் ஈயச்சொம்பு தான் வச்சுருக்கேன், இன்னும் ஆன் பண்ணல. நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ரசப்பொடி. ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பெருங்காயம், காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். புதினா தொகையில் தான் நம்ம அரைக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டாக பாருங்கள் கலர் மாற ஆரம்பிச்சிடுது. இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இது கூடவே இந்த சூட்லேயே புதினாவையும் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு கோலி உண்ட அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இந்த புளி சேர்த்துக்கலாம், ஊற வச்ச புளி. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிட்டோம் இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, உளுத்தம்பருப்பு, அதையும் அதிலேயே சேர்த்துடலாம். இது கூட தேங்காய், நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் ரசமும் கொதிச்செடுத்து பாருங்கள். நல்லா அந்த புளி தண்ணியும் ரசப்பொடியும் சேர்த்து கொதிச்செடுத்து இப்போது பருப்பு ஜலத்தை சேர்த்துருவோம். இதுக்கப்புறம் ரசம் கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் நுரைச்சி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதே கடாயில் எண்ணெய் விட்டு பீட்ரூட் கறி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூட நல்ல ஒரு பெரிய பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இதுக்கு காரத்துக்கு நான் கறிப்பொடி தான் போட போகிறேன். நீங்கள் வேணும்னா வரமிளகா தாளித்து கொட்டலாம், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா கூட தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ வேக வச்ச பீட்ரூட்டை சேர்த்துடலாம். கறிப்பொடி சேர்த்துடலாம். பீட்ரூட் கறிக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் கறியும் ரெடி ஆகிடுது. நம்ம இதை மாற்றிடுவோம். இதே கடாயிலே நம்ம கடலை மாவு சட்னி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பாம்பே சட்னி தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பண்ணுறதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுக்கு கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம், சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், ரசம் கூட நல்லா பொங்கிடுது, தெரியறதா? கொதிக்கலை, பொங்கறது. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக
அப்படி கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இன்னும் நம்ம தாளிக்க மட்டும்தான் தாளிக்கணும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக பெருங்காய பொடி, அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறதுக்கு 2 தக்காளி எடுத்துருக்கேன். புளிப்புக்கு தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். இது கூட உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். புதினா தொகையிலும் ரெடி ஆகிடுது. தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதான். கடுகு, சீரகம், ரசம் ரெடி ஆகிடுது. நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ பெருங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை ஓரமாக வச்சுருவோம் ரசத்தை. இந்த பக்கம் இட்லி தான் வாக்க போகிறோம். ஸோ இட்லி பானை தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுருக்கேன், சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம தொட்டுக்கிறதுக்கு கடலை மாவு சட்னி பண்ணியிருக்கோமா, அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வரணும். இந்த பக்கம் கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம. இதுக்கு இட்லி துணிக்கு நான் ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடுவேங்க. அதுக்குள்ளே இட்லி வேகட்டும். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம். கடலை மாவு சட்னிக்கு நல்லா கொதிச்சுட்டு கடலை மாவும் கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஒரே ஒரு கொதி வரட்டும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சுடுத்து மேலாக கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான். ஒரே ஒரு மிக்ஸி ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பாம்பே சட்னி ரெடி. ஸோ மூடி வச்சிருவோம். இட்லி வெந்தெடுத்து எடுத்துடலாம்.
இட்லி பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் போட போகிறோம். இட்லி துணி வந்து எப்படி கட் பண்ணுறதும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு கர்ச்சீஃபை வந்து அந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு 4ஆக மடித்து அப்புறம் 8ஆக மடித்து நடுவில் கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது வந்து ஓரம் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இட்லி துணி ஒரு 10-15 வாட்டி யூஸ் பண்ணிட்டு அப்படியே மாற்றிடுவோம் இல்லையா நம்ம, அதனால் அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டுடலாம் வாங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ரசம், புதினா தொகையல், அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் வந்து தேங்காய் போட்ட கறி, அப்புறம் மத்தியானத்துக்கு இட்லிக்கு கடலை மாவு சட்னி. ஸோ ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு. ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.